கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மணி வந்து 8:15 ஆகுது. ஸோ இப்போ வந்து சோத்து மூட்டை பிரகதீஷ் வந்து கால் பண்ணியிருந்தாப்புல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க வெளியே போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் அப்படியே விளாக் பண்ணலான்னு கவர் பண்ணுறேன். ஸோ உண்மையாலுமே வந்து தூங்கவே இல்லை. அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ள வந்து அதாவது வந்து அந்த ஆடி 1 அந்த தேங்காய் சொல்கிற அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாதியிலே கூப்பிட்டனால இப்போ இதை போயிட்டு வந்துட்டு தான் வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் 18. இப்போ 18ஆம் தேதி நைட்டு தான் அந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்போ 19ஆம் தேதி வரும். அங்கே போயிட்டு இன்னைக்கு நிறைய விஷயம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். போயிட்டு தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். A few moments later. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சோத்து மூட்டை பிரகதீஷ் நம்ம கூட இருக்காரு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சரண் ப்ளே பாய் சரண். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோத்து முட்டை பிரகதீஷ் நம்ம கூட இருக்காரு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே பாய் சரண் இருக்காரு. ஸோ அவர் வந்து பியூட்டி டிப்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவர் திரும்பி கேமராக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இவர் ஃபுட் ரிவ்யூக்கு ஏதோ ரெடி பண்றாரு, அவர் vlog ரெடி பண்றாரு, நான் ரெடி பண்ணிருக்கேன். ஸோ இன்னைக்கு எங்க போறோங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஓகே ப்ரோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்கு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரண் லைஃப் ஸ்டைல் இருக்காரு. ஸோ இப்போ வந்து ரொம்ப எப்படி சொல்றது, வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது தூங்கவே விடாமல் சாப்பிட விட்டு சாப்பிடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க. தூங்க விட மாட்டேங்கிறாங்க. காலிலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றாங்க. இவர் வந்ததுலேருந்து நான் எடிட்டிங் பண்ணிட்டு நான் தூங்கவே இல்லை, அப்படியே வந்துட்டேன். ஸோ காலிலேருந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஜூஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்றாங்க, தூங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அடுத்தது ஃபுட்டு நான் சாப்பிட்றதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. எப்படி சொல்கிறது, அந்த ஸோ போக்ரி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, ஆனால் தூங்க மட்டும் விட மாட்டாங்களா. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறா, எனக்கு தூங்கவும் இல்லை. ஸோ கண்ணெல்லாம் எரியுது. ஸோ பார்ப்போம், நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சாப்பிட போகணும்னு தெரியல, பார்க்கலாம். நான் இப்போ ஆக்சுவலி மிரர் முன்னாடி என்னென்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்து பேசுகிறேன். ஒரு வழியாக என் ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது, ஐ நோ தட். ஸோ ஓகே, கிளிப் எடுத்துட்டேன். பார்ப்போம், கொஞ்ச நாள் வந்து இப்படி இருப்போம், இல்லைன்னா வந்து திருப்பி கிளிப்பை போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட சோத்து மூட்டே இருக்காரு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சரண் லைஃப் ஸ்டைல். ஸோ சரண் ப்ளே பாய் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ இவ்வளவும் வந்து நாங்கள் 3 பேருமே ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோத்து மூட்டை சேனலில் வரப்போகுது. கூடிய சீக்கிரத்தில் வந்து இதை அவர் அப்லோட் பண்ணிடுவாரு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 21 ஐட்டம் இன்க்ளூடிங் ஜூஸா செய்ய போகிறோம். பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு. என்ன சரண் லைஃப் ஸ்டைல், டயட், ஸ்கின் டோன் போயிடுச்சா? டயட் இல்ல மாவீரண்ணா, ஆனா அங்க இருக்காரு அன்னோன் கேமராமேன், அங்க இருப்பாரு. ஓகேண்ணா. ஸோ இவ்வளவையும் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்த அண்ணன் பார்த்தீங்கன்னா இவருதான். ஆனா ஹாய் சொல்லிருங்கண்ணா. ஹாய். ஓகே. ஸோ இவங்க எல்லாமே இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஹாய்ண்ணா. ஹெவன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இந்த ப்ராடக்ட்டை வந்து போட்டோ மட்டுமே எடுக்க விடுறாங்க, சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. இவ்வளவுக்கும் காரணம் அங்க இருக்கான் பாருங்க, சோத்து முட்டை. அவன் தான். டே எங்கடா திட்டுற விளையாடல? டே நீயுமாடா? இல்ல, நான் அவனை பாசம் டே போடா என்ன எல்லாம் திட்டுறாங்க. ஸோ இதோட வீடியோ வந்து அவன் சேனல் அப்லோட் ஆகும், பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேமராவுக்கு ஆஃப் ஸ்க்ரீன் சொல்லுவாங்களா. ஸோ கேமராமேனா அந்த பக்கம் இருக்கவங்க, ஸ்க்ரீனில் தெரியாதவங்க. ஸோ அதில் இவரு ஒருத்தர், இவர் பார்த்தீங்கன்னா மெல்வின். ஸோ அங்கே சரண் இருக்காருல்ல, ஸோ அவங்க எல்லாம் அது ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ அவரோட ஃப்ரெண்டு இவர். ஆக்சுவலி கேமரா முன்னாடி வரவே மாட்டேங்குது. ஸோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ கேமராவுக்கு. ஏன் நீங்கள் கேமராவுக்கே வர மாட்டேங்கிறீங்க, என்ன ரீசன்? இதெல்லாம் வேணாங்கிறாரு. ஸோ ஆக்சுவலி சையா இருக்காங்க சில பேர். இவர் பிஸி, இவர் வந்து பிஸி ஷெடியூல்ல இருக்காரு. பிரதர் ஹாய்க்கு ஏதாவது சொல்லிடுங்களா? ஹாய். இது என்னதுண்ணா? இது சக்கரை பாவு தனியா இதில் வச்சிருக்கீங்க. இது பால் தனியாங்களா? பாதாம், பியூர் பாதாம் பால். ஓகே, சுகர் கிடையாது. இதுனா ஸோ இது 3ஐயும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கலந்து இதில் மிக்ஸ் பண்ணுறது. பண்ணுங்க. ஓகே.
ஸோ அவங்க வந்து தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி தம்ப்நெயில் வைக்கலாம், என்ன மாதிரி வீடியோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம விளாகே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டே எழுதுறதில்ல, அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே விளாக் பண்ணுறது தான். ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு தடவை வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேலத்தில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் முனிசிபாலிட்டி இருக்குல்ல, ஸோ அது பேக் சைடில். ஸோ வீடியோ வந்து 3 பேர் சேர்ந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து அவர் அப்லோட் பண்ணோன்னே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சப்ஸ்கிரைப் அப்பா. பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஏப்பா நீப்பா எப்பா. ஸோ இந்த டேஸ்டியான பாதாம் கீரை ரெடி பண்ணது நம்ம அண்ணன் தான். ஆனால் அண்ணன் பேர் என்னண்ணா? பயாஸ். அண்ணா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுண்ணே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஜூஸ் கடையை வந்து நம்ம என்ட்ரி பண்ணிருந்தோம். ஸோ இங்கே நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க இன்னைக்கு வந்து. பாட்டிமா, நீங்கள் சொல்லுங்கள், ஏன் வந்து அவ்வளோ கோவமாக எங்களை திட்டுறீங்க? ஏன் அங்கேயே போய் வீடியோ எடுக்கிறீங்க? சொல்லுங்கள், இன்னைக்கு உங்களை வீடியோ எடுக்கிறேன் என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன கடை வச்சிருக்கீங்க? பூண்டு கடைங்களா? மற்றவங்களாம் வந்து அந்த ஜூஸ் கடை தான் வீடியோ எடுக்கிறாங்களா? சரி விடுங்க, உங்கள் பூண்டு கடை அந்த ஜூஸ் கடைக்கு பக்கத்துலேயே வச்சிருக்கீங்க. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே பூண்டு விற்கிறீங்க? 10 வருஷமா நீங்கள் இங்கே பூண்டு விற்கிறீங்களா? பூண்டு நல்லா இருக்குங்களா? சரி விடுங்க, அங்கே வரவங்களே இனிமேட்டு உங்கள் கடைக்கு வர சொல்லலாம், ஓகேவா? இந்த கடைக்கு ஜூஸ் வாங்க வந்து அப்படி சொன்னா புண்ணியமா? 1 கிலோ கூட விக்கலையா? சரி மனசு விடாதீங்கம்மா. என் வீடியோ கூட தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நான் பண்ணலையா? அந்த மாதிரிதான். ஒன்னும் கவலைப்படாதீங்க சரிங்களா? வரவங்களும் உங்களை இங்க வந்து பூண்டு பாருங்க, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க. அது வாயிலே வரலையா? சரி விடுங்க, பூண்டு வாங்குவாங்க சரிங்களா? எல்லாரும் வாங்க மாட்டேன்றாங்க. கோவப்படாதீங்க. வெயிலுக்கு இப்ப நாங்க பசங்க வரோம், அம்மா அப்பா தான் இது வாங்குவாங்க, நாங்க எப்படி வாங்குறது? அதனாலதான் சரிங்களா? நீங்களும் அம்மா மாதிரி தான், ஏன் உங்களை கவர் பண்ணலாம் நினைச்சுக்காதீங்க. ஒண்ணும் கவர் பண்ணல, ஒரு சரி நான் என்னம்மா சொல்லுங்க, நான் ஏதாவது ஹோட்டல் நடத்தினா வந்து உங்க கூட பூண்டு வாங்கிட்டு போவேன். சரி பாக்குறவங்க யாராவது வந்தா வந்து வாங்குவாங்க, ஓகேவா? பாதாம் கடைக்கு பக்கத்துல நம்ம அம்மா பூண்டு கடை போட்டிருக்காங்க, நீங்க வந்து இங்க வாங்குறீங்க. நல்ல பூண்டு, பெரிய பூண்டு இங்க வருங்க. நல்ல பூண்டு, பெரிய பூண்டு. சோ கண்டிப்பா வந்து வாங்குங்க, ஓகேவாமா? சந்தோஷமா, மகிழ்ச்சியாமா? மனசு விடாதீங்க, பாத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கோவம். ஸோ நம்மளும் கடை வச்சிருக்கோம், பட் ஆனால் வந்துட்டு ஜூஸ் கடையை தான் நல்லா கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்தால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா இப்போ வெயில் இருக்குன்னா நான் வீட்டில் தான் பூண்டு வாங்குவாங்க, ஸோ என்னால் வாங்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் சொன்னேன், மேபி இதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஆக்சுவலி எல்லாமே ரெடி ஆகிட்டோம், இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். பிரதர் போகலாமா? ப்ரோ கொஞ்சம் இங்கே பாருங்க ப்ரோ, கேமராவை ஃபோனில் பிஸியாக இருக்கிறீங்களா? செல்வின் ப்ரோ. ஸோ ஒவ்வொரு தடவையும் இவர் பேர் நான் தப்பா தான் சொல்றேன் ப்ரோ. ஏன் ஏதாவது பேசுங்க ப்ரோ, கேமரா போலாம். இவர் கேமரா இதுலயே இருக்காரு. ஓகே கைஸ், கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 11:30 மணி. ஸோ வெள்ளிக்கிழமை ஜூலை 20. ஒரே தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது நடந்தது எல்லாமே 18ஆம் தேதி 19, 20. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் பெருசாக நான் வெளியே போகல. அதாவது 19ஆம் தேதி ஃபுல்லாக போனேன். என்னது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேதி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயிட்டேன். நீ நைட்டு ஃபுல்லாகவே தூங்க விடல என்ன, ஏன்னா நான் அந்த ஆடி அது பாதி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்து பாதியிலே கூட்டு போயிட்டான். காலைல 8 o'clock கிட்டே நான் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தேடிட்டு அந்த இதுக்கு போனோம், பாதாம் ட்ரிங்க் குடிக்க போனோம். ஸோ உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள். இது பெய்டு ப்ரொமோஷன் இல்லை, 20 rupees ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம முக்கியமான சீஃப் கெஸ்ட்டை பற்றி வரலாம், பாட்டிமா. ஸோ ஆக்சுவலி என்னன்னா எல்லாருமே இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சரண் லைஃப் ஸ்டைல் இருக்காங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருந்தான், இதில் வந்திருந்தாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டில் அவன் ஃப்ரெண்டு வந்தோடனே வண்டி அங்கே நிறுத்தினோடனே இந்த பாட்டிமா கடையை மறைஞ்ச மாதிரி இருந்தது. உடனே வந்து அந்த பாட்டிமா என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப காண்டாயிட்டாங்க. பொழப்பத்த வேலை தான் எப்பயுமே பார்ப்பீங்களா, எனக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது, வண்டியை வேற கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகிட்டாங்க. ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து அந்த கடையவே வீடியோ பிடிக்கிறீங்க, நானும் தான் இங்கே கடை போட்டிருக்கேன், யாருமே என்ன பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறமேட்டு போயிட்டு என்ன பாட்டிமா ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி நான் அதான் சொன்னேன், யாராவது பார்க்குறவங்கன்னா வரலான்னு. ஸோ ஏதாவது ஒரு வகையில் அந்த பாட்டிமாக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சாலும் அந்த பூண்டை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து மறுநாள் வீட்டில் கூட அம்மாட்ட கேட்டேன், அம்மா பூண்டு வாங்கணுமான்ட்டு. அதெல்லாம் அப்படி வாங்கக்கூடாதுன்னா நான் ஒட்டுக்கா வாங்கி வச்சுட்டேன் முன்னே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒன்று நான் வாங்கி வந்திருந்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான் நான் வாங்கலை. மேபி நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த பாட்டிமா கடையில் வாங்கிடுங்க. ரொம்ப நல்ல பீப்புள். லைக் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயம். ஸோ அதான் நானுமே சொன்னேன், என் வீடியோவை யாருமா பார்க்குறா, நான் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சின்ன மோட்டிவேஷன். அவங்க ஸ்மைலாக இருந்தாங்க. லைக் கேமராவை பார்த்தவொன்னே ரொம்ப கூச்சப்பட்டாங்க. லைக்
தட்ஸ் குட் ரைட். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாள் நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் பீப்புளை நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ சரண் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல டைப் ஆக்சுவலி, ஆனால் ரொம்ப சைலண்ட் ஷை டைப்பு. ஸோ அவங்க அந்த பாட்டிமாவாக இருக்கட்டும், அந்த பாதாம் மில்க் ஷாப் அவர் வச்சிருக்கிறவராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பீப்புளையுமே வந்து நாங்கள் ஆக்சுவலி மீட் பண்ணோம். ஸோ அந்த ஹோட்டல் ரிவ்யூ முடிச்சுட்டு வந்து நைட்டு தங்கினது இதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களோட டிஃபிகல்ட்டி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது. லைக் நம்ம என்ன நினைப்போம்னா, அவன் என்ன சாப்பிட்டு யூடியூப்பில் வீடியோ போட்டு போகிறான்னு நினைப்போம். சீரியஸாக சொல்கிறேங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு திறமை வேணும். இதை வந்து அதாவது வயிறு நம்ம சாப்பிட்றது வேற, வயிறு நம்பின வாட்டியும் சாப்பிட்றது வேற. நான் சொல்கிறது அதுதான். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நமக்கு நினச்சி பாருங்கள், நம்ம சாப்பிட்ற லிமிட்டோட அப்படியே ட்ரிபிள் மடங்கு சாப்பிடக்குள்ள அது முடியல. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலாக. அவன்லாம் எப்படி சொல்கிறது, லைக் சோத்து மூட்டைக்கெல்லாம் ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப் தான் கொடுக்கணும். ஓன் டேலண்ட். லைக் அதே மாதிரி சரண் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும். ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது பியூட்டி டிப்ஸு ஸோ இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். ஸோ அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், இல்லை டிப்ஸ் சீக்கிரம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணது எப்பயும் போல் இது எல்லாமே கம்ப்ளீட். இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னதுன்னா, எதையும் வெளியே வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ அவனுக்கு என்ன ஜாலியாக போயிட்டு வரான், இந்த வேலை ஈஸியான வேலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தந்த வேலைக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அது வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அது பேஷனேட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ தே ஹேவ் ஓன் டேலண்ட் ரைட். என்னோட வீடியோவில் உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னன்னு தெரியல, கொட்டாய் வந்துட்டே இருக்குல்ல. மிரர் நியூரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை படித்தேன். ஸோ இதை படித்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ இதெல்லாமே இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னைக்காவது இதை நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யாராவது சிரிக்கக்குள்ள எதுக்குன்னே தெரியாமல் நீங்கள் சிரிச்சிருப்பீங்க. லைக் நம்ம ஸ்கூல் டேஸில் இருக்கக்குள்ள டீச்சர்ட்ட மாட்டிட்டு எதுக்காக ஒன்று ஃப்ரெண்டு சிரிச்சிருப்பான், நம்ம சிரிச்சிருப்போம். எதுக்குங்கிற ரீசனே தெரியாது, பட் அவன் சிரிச்சிருப்பான், அதனால நாமளும் சிரிச்சிருப்போம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஒருத்தங்க ரோட்டில் ஏதாவது அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்ம வந்து ஃபீல் ஆகும். ஸோ நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட் ஆகிடும். ஸோ நம்மளுமே அழுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் நியூரானுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களோட மைண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதனால் விளையாடுறியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், மிரர் நியூரான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஹியூமனுமே என்ன பண்ணுறாங்களோ ஸோ அதை பார்த்து தான் இன்னொருத்தவங்களோட மைண்டு வந்து ரியாக்ட் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தடவை வந்து நான் கொட்டாயிட்டு இருப்பேன், யான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ சேம் லைக் தட் என்னோட ஆக்ஷன் பார்த்து உங்களோட மைண்டோட நியூரான் பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் என்ன நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்க பீப்புள் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். லைக் எப்பயுமே எரிஞ்செறிஞ்சு விழுகிறது, நெகட்டிவிட்டியாக இருக்கிறது, இன்னொருத்தங்களை திட்டுறது, யாருக்காவது ஏதாவது கெட்டதை நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான பீப்புள் உங்களை சுற்றி இருந்தால் உங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஆக்டிவிட்டி, அவங்களோட எண்ணங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்கள மாதிரியே நீங்களும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஹியர் இஸ் தி கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவன், இந்த மாதிரி தப்பாக பண்ணுறவன், இவெல்லாம் என் ஃப்ரெண்டாக இருந்தால், என் க்ளோஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கு இருக்க ஒரே வழி, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்து அவங்கள வந்து நியூரான் மிரர் பண்ண வைங்க. அதாவது உங்களை பார்த்து அவங்க மைண்டு மாறணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன். இதை படிக்கக்குள்ள நானுமே ஷாக் ஆனேன். லைக் என்னடா இதெல்லாம் விளையாடுறீங்களா, இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கூகுளில் மட்டும் மிரர் நியூரான் அப்படின்னு போட்டு பாருங்கள், இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். நம்ம ரியல் லைஃப்பில் இதை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப க்ளோஸாக இருக்க லவ்வர்ஸு, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் பார்க்கக்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அவங்க எங்கேயா வெளியே போக்கலாம், அவங்க பண்ணுறது எல்லாமே, அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே சிங்க் ஆகிருக்கும். அவங்க ஸ்மைல் பண்ணக்குள்ள அவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மிரர் நியூரானால தான் நடக்குது. சயின்டிஃபிக்காக பார்க்கக்குள்ள இது வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்கக்குள்ள இதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். கொஞ்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி நல்லது செய்யுங்க. ஸோ இதை பார்த்து இன்னொருத்தங்க யார் மைண்டாவது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகட்டும். அதை நான் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.